சில விஷயங்கள் நமக்கோ இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நடக்கும் வரைக்கும் அதில் பாரதூரமான தன்மைன்றது நமக்கு விளங்குறதே கிடையாது. இலங்கையில் இப்போ நடைமுறையில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக எத்தனையோ இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பலருக்கு அவங்க செய்த குற்றம் என்னன்னு சொல்லி கூட தெரியாது. இந்த சட்டத்தை தாங்கள் எப்படி மீறியிருக்கிறோம்ன்றது கூட தெரியாது. சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டவங்க கூட பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தங்களோட வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. இப்போ இலங்கையில் இன்னும் ஒரு புது சட்டம் கொண்டு வரப்பட இருக்கு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலான புது சட்டம். இந்த சட்டம் இலங்கையில் கொண்டு வரப்படமா இருந்தால் சாதாரண பொதுமக்களோட அடிப்படை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படும், ஜனநாயகமே இருக்காதுன்ற விஷயத்தை முன்வச்சு உச்ச நீதிமன்றத்தில் 29 மனுக்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் இருக்கிற பாரதூரமான விஷயங்கள் இதுதான் என்று சொல்லி அந்த மனுவில் நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் இப்போ இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக சர்வதேச அளவிலையும் உள்நாட்டிலையும் கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்போ சர்வதேசத்திட உதவியை இலங்கை நாடி போகிற நேரத்தில் இந்த மாதிரியான சட்டங்கள் இலங்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடாதுன்றது சர்வதேச அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வந்தது. இதை மாற்றம் என்ற பெயரில் இலங்கை அரசாங்கம் இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போது, அதுதான் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லி இது சொல்லப்படும். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லி கொண்டு வரப்படுது. ஆனால் இப்படி கொண்டு வரப்படுற சட்டம் இப்போ இருக்கிற சட்டத்தை விட பாரதூரமானது என்ற விஷயத்தை இலங்கையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அறிக்கை மூலமாக சொல்லியிருந்தது. ஏற்கனவே நடந்த விதிமீறல்கள் மாதிரி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகும் அப்படியான விதிமீறல்கள் நடக்கலாம். அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறதுக்கு இந்த புது சட்டம் வழி ஏற்படுத்தும். இது மட்டும் கிடையாது, ஒருத்தர் விசாரணையே இல்லாமல் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டதுக்கான சூழல் உருவாகலாம். இப்படியான தடுப்பு நிலையங்களுக்கு மனித உரிமைகள் அமைப்புகள் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லியே பார்க்க முடியாது. அங்க விசாரணை நடத்தப்படுதா, சித்திரவதை நடத்தப்படுதான்னு சொல்லியே யாருக்குமே தெரியாது. இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது, இது அரசியலமைப்புக்கு முரணானது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அறிவிக்க சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இதுவரைக்கும் 29 மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதிர்கட்சி அரசியல்வாதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரியான மனுக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சில சரத்துக்களை நிறைவேற்றதுக்கு 3/2 பெரும்பான்மை முக்கியம், இல்லாட்டி ஒரு மக்கள் தீர்ப்பு முக்கியம் என்ற உத்தரவை பிறப்பிக்க சொல்லியும் இந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் சட்டமூலங்கள் இலங்கையில் கொண்டு வரப்படும் போது கடைசியாக கொண்டு வரப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண பெரும்பான்மை மூலமாக இது நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சில விஷயங்களை நிறைவேற்றதுக்கு 3/2 பெரும்பான்மை தேவை. அது மாதிரி சில சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருந்தால் அதை பற்றி மக்களோட கருத்து என்னன்னு சொல்லி மக்களிடையே கேட்கப்படணும். இதுக்காக ஒரு மக்கள் தீர்ப்பு, அதாவது மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு தேர்தல் மாதிரி நடத்தப்படுறது. இப்படியான ஒரு மக்கள் தீர்ப்பும் இந்த சில சரத்துக்கள் சம்பந்தமாக நடத்தப்படணும் என்ற விஷயமும் மனுதாரர்களால் கேட்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. போன வெள்ளிக்கிழமை தான் இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 5 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் இந்த மனுக்களை விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் தலைவராக பிரதம நீதியரசர் செயற்பட்டு வராரு. இந்த மனுவில் அவங்க சுட்டி காட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் சாதாரண பொதுமக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பயங்கரவாதம் என்ற சொல் மூலமாக எதை அரசாங்கம் சொல்ல வருதுன்றது இதில் தெளிவுபடுத்தப்படலை அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் சொல்கிறாங்க. எந்த ஒரு செயற்பாட்டையும் பயங்கரவாதம் என்று சொல்லி அர்த்தப்படுத்துறதுக்கான இயலுமை இதன் மூலமாக கிடைக்கும். சாதாரண ஒரு குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்தையும் பயங்கரவாத குற்றமாக இலங்கை அரசாங்கம் அதிகாரிகள் அர்த்தப்படுத்தலாம் என்ற விஷயத்தை இந்த மனுவில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பயங்கரவாத செயற்பாடுன்ற வரையறைக்குள்ள நிறைய குற்றங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் பயங்கரவாத செயற்பாடுகள் இல்லாமல் இது எல்லாமே சாதாரண குற்றங்கள் தான். ஆனால் பயங்கரவாத குற்றங்கள் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான குற்றங்களை பயங்கரவாத செயற்பாடுகள் என்ற பிரிவுக்குள்ள உள்ளடக்கவே முடியாது என்ற விஷயமும் இந்த மனுக்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது, இராணுவத்துக்கும் கரையோர பாதுகாப்பு பிரிவுக்கும் அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட இருக்கு. இராணுவம் இல்லாட்டி கரையோர பாதுகாப்பு பிரிவு யாரை வேணும்னாலும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீதிமன்றத்திட ஒரு
உத்தரவு இல்லாமல் கைது செய்யலாம். அவங்க எந்த ஒரு நபரையும் நிப்பாட்டி விசாரிக்கலாம், எந்த ஒரு வாகனத்தையும் நிப்பாட்டி விசாரிக்கலாம், எந்த ஒரு வளாகத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ எந்த ஒரு நேரத்திலையும் முன் அனுமதி இல்லாமல் இராணுவமும் இந்த கரையோர பாதுகாப்பு பிரிவும் உள்ள நுழையிறதுக்கான அனுமதி, பொதுமக்களை கைது செய்யறதுக்கான அனுமதி கூட அவங்களுக்கு கிடைக்கலாம் என்ற விஷயம் இந்த மனுவில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சாதாரணமாக வாகனங்களை மட்டும் இல்லாமல் கப்பல்களை கூட நிப்பாட்டி விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இராணுவத்துக்கும் இந்த கரையோர பாதுகாப்பு பிரிவுக்கும் கிடைக்க இருக்குன்ற விஷயத்தையும் இவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கைது செய்யப்படுற ஒரு நபர் 1 வருஷம் வரைக்கும் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், தொடர்ச்சியாக நீதிமன்ற விசாரணை இல்லாமல் இவர் 1 வருஷம் வரைக்கும் தடுத்து வைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவரை ஒரு நபரை தடுத்து வைக்கிறதுக்கான உத்தரவை 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கிறதுக்கான உத்தரவை பாதுகாப்பு செயலாளர் வெளியிடலாம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே ஒரு நபர் விளக்கமறியலில் வைக்கப்படணுமா தடுத்து வைக்கப்படணுமான்றதை தீர்மானிக்கிறது நீதவான்கள். ஆனால் நீதவான்களை மீறி இந்த பாதுகாப்பு செயலாளரும் ஒரு நபர் தடுத்து வைக்கப்படலாம், 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்படலாம் என்ற உத்தரவை பிறப்பிக்கலாம். இதன் மூலமா நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம், நீதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தை விட பாதுகாப்பு செயலாளருக்கு அதிகமான அதிகாரங்கள் கிடைக்கும். இது நீதிமன்ற செயற்பாடுகளை சீர்குலைக்கிற விஷயம் என்று சொல்லியும் இந்த மனுக்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பாதுகாப்பு செயலாளர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீதிமன்றமும் நீதிபதிகளும் கேட்டு செயற்பட வேண்டிய சூழல் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டா உருவாகலாம். ஒருத்தர் 1 வருஷங்கள் வரைக்கும் தடுத்து வைக்கப்படலாம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலேயும் கூட அந்த நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற வழக்கு விசாரணை இல்லாமல் தடுத்து வைக்கப்படலாம். இதுக்கான அனுமதியை சட்டமாதிபர் மேல் நீதிமன்றத்தில் கேட்பாரு. அதுக்கு அனுமதி கிடைச்சதுக்கு பிறகு அந்த 1 வருஷ சிறை காலம்ன்றது திரும்பவும் நீடிக்கப்படும். இந்த மாதிரியான பாரதூரமான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி ஒருத்தரை தடுத்து வைக்கிறதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். இதுக்கான நிபந்தனைகளை ஜனாதிபதி வெளியிடலாம். பாராளுமன்றத்தில் எந்த விதமான அதிகாரமும் இந்த ஜனாதிபதியோட உத்தரவுக்கு தேவையில்லை. இது இலங்கையில் பொதுமக்களோட அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் இந்த மனுக்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. பொதுவாகவே அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் எங்கே வேணும்னாலும் போகலாம் என்று சொல்கிற சுதந்திரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சிந்திக்கிறதுக்கான உரிமை என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அடிப்படை உரிமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தால் இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படும். இலங்கையில் ஒரு ஜனநாயகம் இருக்காது, சட்டவாட்சி இருக்காது, இறையாண்மை இருக்காது என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த மனுக்களில் 29 மனுக்கள்லையும் இந்த மனுதாரர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன தீர்மானத்தை அறிவிக்கும் என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் உச்ச நீதிமன்றம் எப்படியான ஒரு தீர்மானத்தை அறிவித்தாலும் இதில் இன்னும் ஒரு சிக்கலும் கூட இருக்கு. நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. உச்ச நீதிமன்ற தீர்மானத்துக்கு முரணா இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. சபாநாயகர் இதுவரைக்கும் அந்த சட்டத்துக்கு கையொப்பமிடல. பொதுவாக ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு சபாநாயகர் கையொப்பமிடுவார். ஆனால் இதுவரைக்கும் சபாநாயகர் கையொப்பமிடல் என்று சொல்லப்பட்டு வருது. உச்ச நீதிமன்ற தீர்மானத்துக்கு அமைய இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கா, அதுக்கு அமைய சபாநாயகர் கையொப்பமிடுவாரான்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்னதான் அவர் பாராளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்தாலும் கடைசியில் அவரும் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகள் இலங்கையில் நிறைவேற்றப்படுற சட்டமூலங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ இருக்கிற பயங்கரமான சட்டங்களை விட இன்னும் அதி பயங்கரமான ஒரு சட்டமாக தான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.